ஆத்தூர் அருகே அரசு நகர பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பள்ளி குழந்தைகள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மேலும் கவனக்குறைவாக பேருந்தை இயக்கியதாக ஓட்டுநர் பணியிடம் நீக்கம் செய்து போக்குவரத்து கழகத்துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நகர் பேருந்து வழித்தட எண்ணான 33 என்ற எண் கொண்ட பேருந்தை ஓட்டி வந்தவர் செல்வராஜ். இவர் மலைப்பகுதியான பைத்தூர் தவளைப்பட்டிக்கு செல்லும் பேருந்தை ஓட்டிச் செல்லும் பொழுது அந்த பேருந்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட 8 பேருடன் தவளப்பட்டி நோக்கி சென்ற பேருந்து கள்ளுக்கட்டு பெரிய கருப்பு கோவில் பகுதிக்கு சென்ற போது 10 அடி பள்ளத்தில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் பயணம் செய்த பள்ளி குழந்தைகள் பிரியா, ரமேஸ்வரி மற்றும் 4 வயது குழந்தை நிஷா, சத்துணவு பணியாளர் ஜெயமணி, பேருந்து ஓட்டுநர் செல்வராஜ், தர்மர் உள்ளிட்ட 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் படுகாயமடைந்த ஓட்டுநர் செல்வராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து கழக அதிகாரிகள் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார்கள். இதில் ஓட்டுநர் செல்வராஜ் செல்போன் பேசியபடி அலட்சியமாக பேருந்து இயக்கியதால் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் பேருந்து ஓட்டுநர் செல்வராஜ் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி அவரை பணியிடம் நீக்கம் செய்து போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் தற்போது விபத்து ஏற்படுத்திய செல்வராஜை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்.